அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நிஃப்டி ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் போல் வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஃப்ளாக் பேட்டனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா மேலே போகும், இல்லை கீழே பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா கீழே போயிடும் அப்படிங்கிற மாரி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணால் இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். ட்ரெண்டை கீழே பிரேக் பண்ணியிருக்கு. கீழே பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நம்மளோட சப்போர்ட் இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா, சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் இப்படியே கீழே போகுமா இல்லை மேலே போகுமா அப்படிங்கிறத முக்கியமான கொஸ்டின். ஏன்னா இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸில் ஃபெட் மீட்டிங் இருக்குது. அதே நேரத்தில் 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணுறாங்களா இல்லை 50 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது இன்றைக்கி நியூஸ் குளோபல் நியூஸஸ் முக்கியமான நியூஸஸ். சரிங்களா, 25 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்டடான நியூஸு. அதே 50 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணாங்க அப்படின்னா அது வெரி குட் நியூஸு மார்க்கெட்டுக்கு. ஏன்னா இந்த ரேட் கட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக அந்த ரேட் கட்டு அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ரேட் 25 பேசிஸ் பாயிண்ட்டாக இன்க்ரீஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் ரேட் கட் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ஒரு ஃபேவரட்டான நியூஸ் தான். சரிங்களா, அதை மார்க்கெட் எப்படி எடுத்துக்க போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நைட்டு குளோபல் மார்க்கெட்டை பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த ஃபெட் சேர்மன்ஸ் அவங்களோட ஸ்பீச்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று. அது இருக்கிற பட்சத்தில் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கான மார்க்கெட் பெரிய கேப் அப்போ பெரிய கேப் டவுனாக ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா, எதுவாக இருந்தாலும் நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்ல வருது, நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால பார்த்துடலாம். 25,481 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 25,570 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 25,800 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, தென் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் இன்றைக்கி டே லோ ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 25,130 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 24,940 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இதுதான் நாளைக்கான நிஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1% நல்ல ஒரு அப் ட்ரெண்டு. ஆனால் நிஃப்டி மேலேயே வரல. ரீசன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸ்டீல் செக்டாராக இருக்கட்டும், ஐடி செக்டாராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நெகட்டிவில் போணுச்சு. அந்த நெகட்டிவில் போனதுக்கான ரீசன் தான் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை மேலே கொண்டுட்டு வரதுக்கு விடலை. நிஃப்டியோட கான்ட்ரிபியூட்டர் யார் அப்படிங்கிறத பார்த்தா தெரிஞ்சிடும். ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ பேங்க், பஜாஜ் ஃபின்சர், எஸ்பிஐ, எல்என்டி, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், எம்என்டம் இவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் செக்டார், பேங்கிங் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நிஃப்டியை மேலே கொண்டு வரதுக்கு லிஃப்ட் பண்ணியிருக்கு. ஹெச்டிஎஃப்சி மட்டும் 43 பாயிண்ட் லிஃப்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இன்ஃபி, டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக்கு மஹேந்திரா, டாடா ஸ்டீல், டாடா மோட்டார், ஓஎன்ஜிசி, விப்ரோ, பாரதி ஏர்டெல் இவங்களாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான செக்டார் எல்லாம் நிஃப்டியை நெகட்டிவில் கொண்டுட்டு போயிருக்கு. இவங்களாம் நெகட்டிவில் போனதுனால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாகவே இருந்துடுச்சு. சரிங்களா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டாகவே இருந்துட்டு நாளைக்கான ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். நிஃப்டிக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஓஐ டேட்டா இல்லை. கால் சைடு பார்த்தீங்கன்னாலும் பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு ஓஐ டேட்டா எங்கேயுமே பில்ட் ஆகலை. ஏன்னா இன்றைக்கி குளோபலில் முக்கியமான ஈவெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. நாளைய தினம் ஒரு கேப் அப்போ ஒரு கேப் டவுனாக ஆகலாம். அப்படி இல்லை ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு ஃபேக்டடான நியூஸு, ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். சரிங்களா, இதுதான் நிஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம். இந்த சேனலில் மார்க்கெட் பிரேக் பண்ண மாரி பிரேக் பண்ணிடுச்சு. இந்த சேனல் சொல்லியிருந்தோம்ல, இந்த பிரேக் பண்ணிவிட்டு அகைன் இந்த இடத்த ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் தான் கொடுத்துருக்கு. சரிங்களா, காலைல ஓப்பன் ஆன லெவல்லேருந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் தான். 52,948 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு தான் மார்க்கெட் வந்துச்சு. நாளைய தினம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 52,948 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ்.
அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 53,357 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 53,500 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 52,560 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 52,127 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 51,948 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டிக்கு யார் யாரெல்லாம் வந்து மேலே வரதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். HDFC பேங்க் மட்டும் மேலே வரதுக்கு 300 புள்ளிகள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ICICI பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 200 புள்ளிகள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. SBI வந்து பார்த்திங்கன்னா 66 புள்ளிகள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. சரிங்களா, இதுதான் வந்து நிஃப்டிக்கான பேங்க் நிஃப்டிக்கான கான்ட்ரிபியூட்டர். நெகட்டிவில் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா கொடாக் பேங்கு, பந்தன் பேங்கு, IDFC பேங்கு, இதெல்லாம் வந்து ஸ்லைட்லி நெகட்டிவாக இருந்திருக்கு. ஃபின்னிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டு, 1.4% வந்து அப் ட்ரெண்டு இந்த சேனலோட ட்ரெண்டு வரைக்கும் வந்திருக்கு. இந்த சேனல் எங்கே வந்துக்கிட்டு இருக்குன்னா, ப்ரீவியஸாக நம்ம ஒரு ஃபாலோ பண்ண இந்த சேனல் பேட்டர்ன் மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை தான் வந்து முட்டியிருக்கு. நாளைய தினம் கரெக்டாக ப்ரீவியஸாக இருக்கிற எந்த ட்ரெண்ட் லைனும் வந்து ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இது. கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து முட்டிட்டு திரும்பி இருக்குது பார்த்தீங்களா. நாளைய தினம் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து டே ஹை தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபிப்னாசி லெவல் தான் நம்ம வந்து ட்ரா பண்ணி ஆகணும். ஏன்னா கீழேருந்து ஒரு ஸ்விங்கு போயிட்டு வந்திருக்கு மார்க்கெட்டு. இதை பார்க்கும்போது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரியே இருக்குது. இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு இது அப்படியே பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நல்லாவே வந்து மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, இதுதான் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் 1 hour டைம் ஃப்ரேமில். இதை ஃபிப்னாசி நம்ம வந்து ட்ரா பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கை உடச்சி தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகே, கரெக்டாக ப்ரீவியஸ் ஸ்விங்கை உடச்ச மார்க்கெட் ட்ரெண்ட் ஃபிப்னாசி லெவல் எங்கே இருக்குது பாருங்கள், 24,450 அந்த ரேஞ்சில் போய் தான் திரும்பியிருக்கு. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 24,668 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். தென் அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,976 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட் ப்ரீவியஸ் ஸ்விங்கை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஒரு சப்போர்ட்டு. 24,000 அப்படிங்கிற லெவலில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, அது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 23,800 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,552 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இதுதான் ஃபின்னிஃப்டிக்கான லெவல்ஸு. மிட் கேப்பில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இன்றைக்கி. மிட் கேப் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ட்ரெண்டை சப்போர்ட் எடுக்குதா இல்லை கீழே போகுதா அப்படிங்கிறத பார்ப்போன்னு. இன்றைக்கி கீழே பிரேக் அவுட் ஆகிருக்கு. 13,000 அப்படிங்கிற லெவலுக்கிட்ட வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. 13,052 அப்படிங்கிற லெவல்கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்து டே லோ, நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. மார்க்கெட் நம்மளோட எல்லா லெவல்ஸுமே கீழே பிரேக் பண்ணி கீழே தான் வந்திருக்கு. அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 12,966 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலையும் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நல்லாவே ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது வந்து 12,800 வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, தென் ரெசிஸ்டன்ஸ் 13,200 அப்படிங்கிற லெவலில் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 13,313 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 13,400 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது மிட் கேப்புக்கான லெவல்ஸ் நண்பர்களே. இன்றைக்கான குளோபல் நியூஸஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற் போல் வர இருக்கிற நாட்களில் வந்து நம்ம பிளான் பண்ணிக்கோ. நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்புக்கான லிங்க் இருக்குது. கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கோர்சஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாரி இருந்தீங்கன்னா 5x வரைக்கும் உங்களுக்கு மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்கலாம், நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே முற்றிலும் எஜுகேஷனல் பர்பஸாக வச்சுக்கோங்க. ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுற மாரி இருந்தீங்கன்னா ஒரு 2 to 3 month வந்து உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. ஏன்னா ஆப்ஷன் வந்து ரொம்பவே ரிஸ்கியாக இருக்கும். சரிங்களா? விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.